ஸோ சது முதலாவது நான் அகஸ்டின் பிரபு அவங்களுக்கு என்னோட தேங்க்ஸையும் அவரோட வாழ்த்துன்னு சொல்லிக்கிறேன். ஸோ அமர் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும், சின்ன வயசுலேருந்து. ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட். ஸோ சின்ன வயசுலேருந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், அதுக்கு ஸ்டன் கோரியோ நான் பண்ணுறது, ப்ளஸ் சின்ன சின்ன ரோல்ஸ், ஆக்டிங், ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்போம். ஸோ ஹி ஹேஸ் லாட் ஆஃப் கிரேட் விஷன்ஸ். அவன் எப்போ ஹீரோ ஆயிடுவான், எப்போ பெரிய இடத்த ரீச் பண்ணிடுவான்னு நினைச்சேன். ஸோ இட்ஸ் நாட் டூ லேட், இட்ஸ் அ குட் பிகினிங். ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துப்பீங்க, பிரம்மாண்டமாக இருக்கு ஆக்சுவலி. ஸோ அதுக்கு கிரெடிட் அஃப்கோர்ஸ் டைரக்டர் தான் சேரும். நார்மலாக ஷூட்டிங்கில் பார்க்குற விஷயத்துக்கும் அந்த எடிட்டிங் தென் விஎஃப்எக்ஸ் எல்லாம் போய் அது ரொம்ப பயங்கரமாக இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து இப்படி ஒரு படம் அது இவ்வளவு பிரம்மாண்டமாக பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஸோ இங்கே இருக்கிற எல்லா டெக்னீஷியன், அஃப்கோர்ஸ் நான் ஸ்டன் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் இது மேக்ஸிமம் இருக்கக்கூடிய அநேகருக்கு, பெரும்பான்மையானவருக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ வந்து எல்லாருக்கும் நன்றி, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜீவாரவி சார், சந்தோஷம். நீங்க என்ன ரொம்ப பில்டப் பண்ணிட்டீங்க. ரொம்ப அவ்வளவுதான் ஒர்த் இல்லை, பட் டெஃபினட்டா சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நம்மளை ரிசீவ் பண்ணும்போது. ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்னைக்கு 5 மணிக்கு தங்கலான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகுதுன்னு பயங்கர டென்ஷன் போயிட்டு இருக்கும்போது நான் வந்து இல்லப்பா விட்டு அப்படின்னு அமர் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அமர் வந்து தொடர்ந்து மெசேஜ் பண்ணிட்டே இருந்தாரு, சார் நீங்க ட்ரெய்லர் ஆஃபீஸ்ல பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா விழால கலந்துங்க அப்படின்னாரு. இல்ல எனக்கு 5 மணிக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு, 6 மணிக்கு ஒண்ணு இருக்கு, ரொம்ப ஹெக்டிக்கா இருக்கு, நான் வரது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அவருடைய இந்த பெர்சிஸ்டன்ஸ்ல நான் என்ன சொன்னேன், சரி ஒரு ட்ரெய்லர் நீங்க விமியோலுக்கு அனுப்புங்க, நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னேன். பார்த்துட்டு ஒருவேளை முடிஞ்சா நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னேன். பிலீவ் மீ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாம் பாத்தீங்கல்ல, நான் வந்து லேப்டாப்ல ஓபன் பண்ணி அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே நான் செஞ்சுட்டேன். என்னடா இது, ஏதோ ஒரு சின்ன படம், ஏதோ ஒரு இது பண்றான்னு நினைச்சா இவ்வளவு மேஜிக்கலா நிறைய விஷயங்கள், ஹிஸ்டாரிக்கல் விஷயங்கள், கான்டெம்பரரி விஷயங்கள், இப்படி பல விஷயங்களை ஒருங்கிணைச்சு ஒரு அருமையான ஒரு ட்ரெய்லரை, ஒரு பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ் இருக்கிற படம். ஏன்னா புது ஆர்டிஸ்ட் வச்சு ஒரு படம் பண்ணும்போது, புது இயக்குனர், புது ஆர்டிஸ்ட் வரும்போது, மணிகண்டன் சார் உண்மையிலே உங்களை வாழ்த்தணும். இவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சு ஒரு படம் எடுக்கிறது, ஒரு புது டீமை வச்சு இவ்வளவு பெரிய பட்ஜெட் நீங்க எடுக்கிறீங்கன்னா, இந்த வருஷம் 2023 வந்த படங்களை பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அம்பிஷியஸான ஒரு படமா பல பேராலும் பாராட்டப்பட்டு விகடனால் அவார்டு கொடுக்கப்பட்ட படம்னா அது யாத்திசை. அந்த மாதிரி ஒரு யாத்திசை மாதிரி இந்த படமும் வந்து 2024க்கு ஒரு சிறந்த படக்குழு, புது படக்குழுவா சதுர் படக்குழு வருன்றது நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த அளவு வந்து அருமையான விஷுவல்ஸ், அருமையான ஒரு மேக்கிங். அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷன் 12 நிமிஷத்துல கொஞ்சம் 20 நிமிஷம் பண்ண முடியுமா அகஸ்டின் பிரபு? பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். தெரியல அதுல கதையில ஸ்கோப் இருக்கான்னு தெரியல, பட் ஆனா இன்னும் கொஞ்சம் லெங்க் பண்ணீங்கன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் போர்ஷனே ஒரு யூஎஸ்பியா, அதாவது யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன் ஆஃப் யுவர் ஃபிலிமா மாறலாம். அது மூலமா அவங்க படத்துக்கு வேல்யூ இன்னும் அதிகமா கூடலாம். எல்லாமே எங்க ஆக்டர்ஸ் பாத்தீங்கன்னா அமர் ரமேஷ், அஜித் விக்னேஷ், தாமோதரன் எல்லாமே பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. ஜீவாரவி சாருடைய அந்த ரோல் அவரை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி அந்த மாதிரி வரணும்னு நினைச்சேன். ஜீவாரவி சார் மாதிரி ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் நிறைய படம் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு ஸ்கோப்பே கிடைக்கல. ஏன்னா நம்ம பாட்டு படங்கள்ல பிஸியா இருந்துட்டோம், நிறைய பிரச்சனைகள். ஒவ்வொரு படத்தை ரிலீஸ் பண்றதுக்குள்ள நம்மளுக்கு ஒரு வழி ஆயிடும். அந்த படம் டிஸ்ட்ரிபியூஷன், மார்க்கெட்டிங், ப்ரொமோஷன் இதுலயே பிஸியா இருக்கும்போது ஆக்டிங் அப்படின்றது ஒரு பெரிய டெடிகேஷன். போய் உட்கார்ந்தா ஃபுல் டே அங்க உட்கார வச்சிருவாங்க, ஒரு நாள் ஃபுல்லா 2 ஷாட் தான் எடுப்பாங்க. நம்ம அவ்வளவு பிஸியான ஷெட்யூல்ல போய் ஆக்டிங் பண்ண முடியாதுன்னு நினைச்சு நான் ஒதுங்கிட்டேன் அதுல இருந்து. அதனால நிறைய படம் என்ன கூப்பிட்டதால நான் நடிக்கவே போக முடியல. ஆனா எனக்கு ஜீவரே சார் அப்படி ஒரு கார்பரேட் சைட்ல ரொம்ப அழகா எல்லா படத்துலயுமே வந்து ரொம்ப அழகா பண்ணுவாரு. அவர் பார்க்கும்போதே சந்தோஷமா இருந்தது. சரி நம்ம நடிக்க நினைச்சோம், முடியல, அவர் நல்லா பண்றாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கலாம். அண்ட் மணிகண்டன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் அகஸ்டின் பிரபு, உங்களுடைய இந்த புது முயற்சி ரொம்ப புதுமையா இருக்கு. கண்டிப்பா மக்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனா என்னுடைய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் உங்களுக்கு என்னன்னா, திடீர்னு ஒரு பிரஸ் மீட் வச்சுட்டு ஒரு பிரஸ்ல வந்துட்டு ஒரு ட்ரெய்லர் மட்டும் போட்டுட்டு நீங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த அளவு நம்மளால எதிர்பார்ப்பு உருவாக்க முடியாது. இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. இந்த படத்தை ஊடக நண்பர்கள் நம்மளுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாலும் இன்னும் மக்கள் மத்தியில கொண்டு செல்றதுக்கு டைம் இருக்கு. அதை நீங்க ஒரு 30 to 60 days, 30 60 நாட்கள் நிறைய மெனக்கிடணும். இந்த படத்தினுடைய கான்செப்டை மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும். மக்கள் இந்த மாதிரி ஒரு படத்தை திரையரங்கில் வந்து பார்க்கறதுக்கு ரெடி ஆகணும். நீங்க எதுவுமே ரெடி ஆகாம படத்தை வெளியிட்டீங்கன்னா அதான் நடந்துட்டு இருக்கு நிறைய சிறு பட்ஜெட் படங்களுக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான சிறு பட்ஜெட் படங்கள் வந்து மக்கள் திரையரங்குக்கு வராம அவங்க வந்து பெரிய படம் தான் நான் திரையரங்குல பாக்குறேன். அதாவது ஒரு லைன்
பெரிய படம்னா பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறேன், சிறிய படம்னா சிறிய ஸ்கிரீன்ல பாக்குறேன், அதாவது லேப்டாப் இல்ல மொபைல்ல பாக்குறேன்ற ஒரு மனநிலை, டிவில பாத்துக்கிறேன்ற ஒரு மனநிலை ஆடியன்ஸ் மத்தியில நிறைய வந்துருச்சு. அது வந்து எந்த அளவு பாதிக்குதுன்னா, ஒரு காலகட்டத்துல சிறு பட்ஜெட் படங்களுக்கு நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கேன், ப்ரொடக்ஷன்ல. நான் வந்து சிறு பட்ஜெட் படங்களே 5 கோடியில இருந்து 20 கோடி ஷேர் பண்ணதெல்லாம் பார்த்திருக்கேன். இப்ப எந்த அளவு மோசமான ஒரு நிலைமை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறு பட்ஜெட் படங்களுக்கு 10 லட்சத்துல இருந்து 50 லட்சம் கிடைச்சா பெரிய வெற்றின்ற மாதிரி ஆயிடுச்சு. சில படங்கள் தான் 1 கோடி ரூபாய் ஷேர் அப்படின்னு. அவ்வளவு தொலைவு வந்து டோட்டலா டிக்ளைன் ஆயிருக்கு. ஏன்னா திரையரங்கு ஆடியன்ஸ் வந்து சிறு பட்ஜெட் படங்களுக்கு வரமாட்டேன்றாங்க. அவங்கள வரவழைக்கணும் அப்படின்னா இந்த கிராண்ட் விஷுவலோட நீங்க கிராண்டான மார்க்கெட்டிங் பிளான் பண்ணி ஆகணும். மக்கள் மத்தியில இது ஏன் இந்த படத்தை திரையரங்களை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பையும் அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஆர்வத்தையும் உருவாக்குனாதான் திரையரங்கு மக்கள் வருவாங்க. அதை நீங்க பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கிற மணிகண்டன். என் சைட்ல இருந்து ரவி சார் சொன்ன மாதிரி நிறைய படங்களுக்கு என்னால முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டா ஓடிடியில் அந்த படங்களை கொண்டு வந்துட்டு இருக்கேன். இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா ஒரு நொடி அப்படின்ற படம் மிக பிரமாதமா பெரிய லெவல்ல ரீச் ஆச்சு. இன்ஃபேக்ட் வந்து ஓடிடியில ட்ரெண்டிங்ல ஒரு 3 வாரம் வந்து பெரிய லெவல்ல ஒரு வருமானத்தை கொண்டு வந்து கொடுத்தது. இப்போ ஹிட்லிஸ்ட் படம் போயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஹாட்ஸ்பாட் படம், எறும்பு, மதிமாறன் அப்படின்னு வரிசையா படங்களை பண்ணிட்டே இருக்கோம். நாளைக்கும் ஒரு படம் பிரீமியர் ஆகுது. என்னால முடிஞ்ச வரையும் நிறைய திரைப்படங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த படங்களை ஓடிடியில் கொண்டு வரணும் ட்ரை பண்றேன். ஆனா அதுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா என்ன மாதிரி இன்னும் 6 பேர் இருக்காங்க, அவங்களும் படங்களை ட்ரை பண்றாங்க, அவங்களும் கொண்டு வர நினைக்கிறாங்க. அதனால அவ்வளவு ஈஸியா ஓடிடியில கொண்டு வந்துட முடியாது. அந்த ரெவன்யூ கொண்டு வரதும் பெரிய சேலஞ்ச். ஏன்னா வார வாரம் படங்கள் இன்னைக்கு வந்து ரெவன்யூ ஷேர்லயே 2 படம் வர ஆரம்பிக்குது. ஆடியன்ஸை வந்து எப்படி திரையரங்களை கொண்டு வந்து பார்க்கறதுக்கு கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி இன்னைக்கு ஓடிடியில பாக்குறதும் கஷ்டமா இருக்கு. அவ்வளவு படங்கள் எல்லாருமே ரெவன்யூ ஷேர்லயே கொடுக்க வந்துட்டாங்க. சோ இந்த காலகட்டத்துல நம்ம திரைப்படங்களை மக்கள் மத்தியில கொண்டு சென்று திரையரங்கு வரவழைக்கணும். எப்படியாவது திரையரங்குல பெரிய ரெவன்யூ எடுக்கணும். அதுக்காக எல்லோருமே உழைக்கணும். ஊடக நண்பர்களும் கூட இருப்பாங்க. ஒரு நல்ல படைப்பா இருக்கு. இந்த படைப்பை வந்து மக்கள் மத்தியில கொண்டு செல்றதுக்கு இங்க இருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களும் சப்போர்ட்டா இருப்பீங்க நான் நம்பிக்கையோட எதிர்பார்த்திருக்கேன்.